வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது எறா குழம்பு வைக்க போகிறோம். எறா அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சாச்சு. ஒரு முருங்கைக்காய், தக்காளி ஒரு 5, வெங்காயம் 5, 3 பச்சை மிளகா. இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். ஏம்மா இது கட்டையா இருக்குது. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். எறா குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் இதில் கல் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டோன்னே நல்லா வதங்கிடுச்சு. ரொம்பவும் சவக்க வேணாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் நான் அரைச்சிருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டாச்சு. நல்லா தண்ணி விட்டு வந்துடும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். எல்லாம் வெந்து வந்துடுச்சு. தண்ணி ஊற்றலை நம்ம இன்னும். இப்போது 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதால் பெரிய ஸ்பூன்னா 1, சின்ன ஸ்பூனு போட்டிருக்குது. கருவேப்பிலை போட்டுப்போம். கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மூடி போட்டுடலாம். மூடி வச்சுட்டுடலாம். எறா குழம்பு கொதிச்சிச்சு. நல்லா காயெல்லாம் வெந்து வந்துச்சு பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போது எறா போட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் கொதிச்சா போதும். எறா ரொம்ப கொதிச்சா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். மூடி போட்டுடலாம்.